விருச்சக ராசியை பொறுத்த வரைக்கும் உங்க ராசிக்கு அதிபதி முருக கடவுள். நிலம், சொத்து, சுகம், வண்டி, வாகனம், பூர்வீக சொத்து, முன்னோர் சொத்து பத்தெல்லாம் விருச்சக ராசியோடைய தன்மை உடையவங்களுக்கு இருக்கும். எல்லாமே ஒரு கட்ட காலம்தான். விருச்சக ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா படிக்காத மேதன்னு சொல்லலாம். நிறைய பேர் இந்த விவசாயம் சம்பந்தப்பட்ட தொழிலில் நிலத்தை பயிரிடக்கூடிய தன்மை உடையவங்க, நிலத்தை பராமரிக்கக்கூடிய தன்மை உடையவங்க இந்த ராசிகளில் நிறையவே இருப்பீங்க. ஒரு குறிப்பிட்ட காலம் 25, 27 வயசு வரைக்கும் கல்யாணம் காட்சிகள்லாம் உங்களுக்கு முடிஞ்சிடும். அரசு சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு துறையில் நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய தருணங்களும் உங்கள் ஜாதகத்தில் இருக்கும். இருந்திருந்தாலும் விருச்சிக ராசிக்காரங்க ஒரு 35, 45 வயசு வரைக்கும் உங்கள் உடல் ஆரோக்கியத்தை நீங்கள் பார்க்கணும். ஏன்னா இந்த ஒரு 5-6 வருஷ காலமாகவே சனி பரமாத்மா உங்கள் ராசியிலேருந்து தான் விலகி போயிருக்காரு. ஆரோக்கியம் குன்றிருக்கக்கூடிய தருணங்கள் உண்டு. இல்லை விருச்சிக ராசிக்காரர்கள் மனைவியோ மக்களோ உங்கள் பிள்ளைங்களோ எங்கேயாவது கடனை உடனே வாங்கிட்டு கஷ்டப்பட்டிருக்கக்கூடிய தருணத்தில் நீங்கள் சொத்து பத்தை விற்று தரக்கூடிய தருணமும் உங்களுக்கு உண்டு. இல்லை நீங்கள் ஏமாறணும் கேட்குறதும் ஒரு பக்கம் விதியும் கூட. விருச்சிக ராசிக்காரங்க இன்னைக்கு இருக்கிற நிலைமையில பார்த்தீங்கன்னா ஆன்மீக தொடர்பு, ஆன்மீக சம்பந்தப்பட்ட ஸ்பிரிச்சுவல் சம்பந்தப்பட்ட எம்பெருமான தேடி ஓடி அலையக்கூடிய நேரமும் உண்டு. இது இந்த மாதத்தோடைய தன்மை. சுக்கிர மாதம் இல்லையா? ஆனால் விருச்சிக ராசிக்காரங்களுடைய பசங்களுக்கு இந்த மாதம் ஒரு சுப நிகழ்ச்சி நடக்கக்கூடிய நேரமும் உண்டு. ஒரு மண்ணு வாங்குறதுக்கு உண்டான நேரமும் உண்டு. மாளிகை கட்டக்கூடிய ஒரு தருணமும் உண்டு. விருச்சிக ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா முருகனை முறையான பக்குவங்களில் வழிபட்டு வந்திருந்தீங்கன்னா நீங்கள் அரசியல் சம்பந்தப்பட்டத்தில் பிரவேசம் பண்ணக்கூடிய தருணம் உங்களுக்கு நிறையவே இருந்திருக்கும். நிறைய விருச்சிக ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா போலீஸாக இருப்பாங்க. இந்திய இராணுவத்தில் பணிபுரியக்கூடிய தன்மை உடையவங்களும் நீங்கள் தான்.